டாப் 10 பணக்கார இசையமைப்பாளர்கள் பற்றி பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் 225க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார் வித்யாசாகர். இவர் ஒரு படத்திற்கு இசையமைக்க 1 கோடியிலிருந்து 1.5 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குகிறார். வித்யாசாகரின் பாடல்களுக்கு யூடியூப், ஸ்பாட்டிஃபை மற்றும் ஆடியோ லேபிள்கள் மூலமா தொடர்ந்து நிலையான ராயல்டி வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இவருடைய சொத்து மதிப்பு சுமாரா 25 கோடியிலிருந்து 35 கோடி வரைக்கும் இருக்கும் என சொல்லப்படுகிறது. நார்மலா ஒரு படத்துக்கு 2 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குகிறார் சந்தோஷ் நாராயணன். அதுவே பெரிய பட்ஜெட் படங்களுக்கு 4 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும் மாறும். சினிமா மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ட் மியூசிக் மற்றும் ஆல்பம் சாங் மூலமாகவும் இவருக்கு நல்ல வருமானம் வருது. இவரோட சொத்து மதிப்பு சுமாரா 30 கோடியிலிருந்து 40 கோடி வரைக்கும் இருக்கும். படத்துக்கு படம் ஹிப்ஹாப் ஆதி பண்ற வேலையை பொறுத்து சம்பளம் மாறும். மியூசிக், நடிப்பு, இயக்கம்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு ப்ராஜெக்டா பண்ணும்போது 5 கோடிக்கும் மேல பிசினஸ் வேல்யூ இருக்கு. ஆதியோட சொத்து மதிப்பு தோராயமா 40 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் இருக்கும். தேனிசை தென்றல் தேவாவோட பாட்டுனாலே ஆட்டோ ஓட்டுற அண்ணன்கள் இருந்து ஏசி ரூம்ல வேலை பார்க்கிற ஐடி காரர்கள் வரைக்கும் எல்லோரையும் தாளம் போட வைக்கும். கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேல மியூசிக் பண்ணிருக்காரு தேவா அவர்கள். இவரோட பாடல்களுக்கு கிடைக்கிற மியூசிக் ரைட்ஸ் மற்றும் ராயல்டி மூலமாகவே இன்னைக்கும் இவருக்கு நிலையான வருமானம் வந்து கொண்டே இருக்கு. இவரோட சொத்து மதிப்பு சுமாரா 50 கோடி வரைக்கும் அசால்ட்டா இருக்கும். மியூசிக் பண்றதுக்கு மட்டும் 3 கோடியிலிருந்து 4 கோடி வரைக்கும் வாங்குறாரு ஜிவி பிரகாஷ்குமார். இது இல்லாம ஹீரோவா நடிக்கிற படங்களுக்கு தனி சம்பளம் பேசுறாங்க. அசூரன், சூரரை போற்று படங்களுக்கு கிடைச்ச தேசிய விருது அங்கீகாரம் இவரோட மார்க்கெட் வேல்யூவை இப்ப இன்னும் ஏத்தி விட்டுருக்கு. இவரோட சொத்து மதிப்பு சுமாரா 60 கோடி வரைக்கும் வரும்.